Hey guys, welcome back to Sam Lishi Vlogs. இன்னைக்கு நம்ம வந்து பாலவாக்கம் வந்திருக்கோம். ECR சைக்கிள் ரைட் போகிறதுக்காக வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து என்னுடைய Tilt 120 அதோடைய ரிவ்யூ கொடுங்க வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றிய ஃபுல் ரிவ்யூ யூசர் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். பட் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ ஃபார் அ ரைட் கைஸ். முதல்ல ஆனால் பாருங்கள், இப்போ நான் காரில் வந்திருக்கேன். There you go மக்களே, the Tilt 120 அப்படியே மடிச்சு கார் பின்னாடி வச்சிருக்கேன். It is as easy as this to carry around. நான் வந்து மீனம்பாக்கத்துலேருந்து இங்கே வரத்துக்கு பயங்கர டிராஃபிக்கு, அதை வந்து ஈஸியாக காரில் கடந்து வந்துட்டேன். இப்போ வந்து ஃப்ரீயாக ஐ கேன் ரைட் மை சைக்கிள். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் கைஸ். யூ கேன் ஃபோல்ட் யுவர் சைக்கிள் அண்ட் கீப் இட் பிஹைண்ட் யுவர் கார். இது வந்து ஸ்விஃப்ட் காரு, அந்த டிக்கிலேயே நல்லா உட்காருது, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட் கேன் ஃபிட் இன்டு எனி கார் கைஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட் கைஸ். ஓகே, சைக்கிளை அலைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பார், அவ்வளோதான். அடுத்து ஓகே, மூணாவது சீட் போஸ்ட்டு. அவ்வளோதான். லெட்ஸ் கோ. சூப்பர்மா, நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே ECRல போயிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து we'll talk about the cycle guys. Let me split the facts with you. இப்போ நான் வந்து 3rd kilometer ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. I'm averaging around 25-26 guys. So you can easily maintain an average speed of 22 இந்த சைக்கிளில், which is a good speed guys. For a commute cycle 22 is a good speed. So கரெக்டாக ஒரு 10 minutes ஆகிருக்கு. நம்ம 4 kilometers கிராஸ் பண்ணியிருக்கோம். டோல் வந்துட்டோம். இது சின்ன சைக்கிள் தானே, அப்போ பெடலிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல், கிட் சைக்கிள் மாதிரி அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்போ பாருங்கள், முன்னாடி வந்து கிராங்க் உடைய டீத் வந்து 50, பின்னாடி கிராங்க் உடைய மினிமம் வந்து 14. ஸோ 50:14 ஆனால் 20 inch வீல். சரியா? இதை மேத் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இட் ஆவரேஜஸ் டு த சேம் ஸ்பீட் ஆஸ் அ 27.5 inches வீல் இருக்கிற சிங்கிள் ஸ்பீட் சைக்கிள். அதுக்கு வந்து கரெக்டாக ஆவரேஜ் ஆகுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட்டும் கிடைக்குது கைஸ். சரி, அடுத்து வந்து ரைடிங் போஸ்டர். இப்போது இந்த ஹேண்டில் பார் ஹைட் இருக்குல்ல, இது வந்து ஃபிக்ஸ்டு கைஸ். திஸ் இஸ் அ ஃபிக்ஸ்டு ஹேண்டில் பார் ஹைட்டு. இதுக்கு மேலே இதை கூட்ட முடியாது. ஆனால் சீட் போஸ்ட் வந்து நீங்கள் மேலே கீழே இறக்கலாம். இப்போ என் கால் பாருங்கள், ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இருக்குது. என் டோ மட்டும்தான் வந்து தரையை தொடுது. அப்படி இருக்கிறப்போ இந்த சீட் போஸ்ட் வந்து நான் வந்து ஹைட் 6'2", எனக்கு வந்து கரெக்டாக இப்போ அளவு வரைக்கும் ஐ எம் ஏபிள் டு ரைஸ் த seat post. Okay, so depending on the height of the seat post, riding posture differs. ஏன் சீட் போஸ்ட் வந்து இப்போ ஸ்லைட்லி மேலே இருக்குது இந்த ஹைட்டுக்கு. ஸோ நான் கொஞ்சம் லீன் ஃபார்வர்ட் பண்ணுறேன்.
பட் மிச்சவங்களுக்கு அப்ரைட் பொசிஷன் தான் வரும். ஸோ மோஸ்ட்லி அப்ரைட் பொசிஷன் கைஸ். அடுத்து ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா பேரல் ஷிஃப்டர்ஸ் கைஸ். நம்ம ஆக்சிலரேட்டர் மாதிரி ஸோ பேரல் ஷிஃப்டர்ஸ் ஈஸி டு ஷிஃப்ட் அரவுண்ட், மேலே கீழே அவ்வளோதான். இப்போ 6ல் இருக்கேன், ரெடியூஸ் பண்ணோன்னா 5 4 அப்படியே முட்டுக்காடு வந்துட்டோம், லேக் வந்துட்டோம். கிராசிங் த லேக் எக்ஸாக்டாக 10 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிருக்கோம். இன்னும் அப்படியே கிராஸ் பண்ணி போவோம். லெட்ஸ் கோ பியாண்ட் முத்துக்காடு கைஸ். Wow, beautiful scenes guys, really lovely. முத்துக்காடு. We have turned towards Blue Beach. So Blue Beach ரோட்ல போயிட்டு இருக்கோம். Going towards Blue Beach. Blue Beachல நம்ம U-turn போட்டுட்டு we'll come back. Beautiful scenes மக்களே. Backwaters. Blue Beach side வந்துட்டோம். நம்ம அஃபிஷியல் Blue Beach குள்ள போல, அதுக்கு அட்ஜசன்ட்டில் இருக்கிற லோக்கல் பீச்சுக்கு வந்தாச்சு. நம்ம அப்படியே கீழே இறங்குவோம். இந்த பக்கம் பாருங்கள், பீச் பாருங்கள், பியூட்டிஃபுல் பீச் கைஸ். இங்கே நம்ம வண்டியை நிப்பாட்டி மிச்ச டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடலாம். There you go. 13 kilometers வந்திருக்கோம். ஸோ அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்ட் கைஸ், செம்ம பெர்ஃபார்மன்ஸ் வண்டி, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். நான் சீட் ஹைட் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், என்னுடைய ஹிப் ஹைட்டுக்கு வந்து சீட்டு வந்துடுது. மிச்ச டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். பிரேக்கிங் வந்து ஷூ பிரேக்ஸ் தான், பட் பக்கா பிரேக்ஸ் கைஸ். ஓகே, ரைடிங் கம்ஃபர்ட். இப்போ இந்த சீட் போஸ்ட் ஹையாக இருக்கிறனால இந்த போஸ்ட் வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஷாக் அப்சர்வர். நல்ல ஷாக்கை அப்சர்வ் பண்ணுது. ரொம்ப குண்டுகளில் விட்டால் தான் உங்களுக்கு நீங்கள் ஷாக்கை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மிச்சபடி இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே கைஸ். இங்கே வந்து இந்த ஸ்டெம்மில் வந்து உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், இல்லாட்டி இங்கே வந்து நீங்கள் பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ ஒன்லி திங் இஸ் யூ கேனாட் ஃபுல்லி புல் இட் டவுன். ஸோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வச்சுக்கணும். நான் என் பேக் பேக்லேயே வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்குவேன். சேடில் பேக் போட்டிருக்கேன், ஒரு பிரச்சனை இல்லை. மொபைல் ஹோல்டர் இருக்குது, இங்கே லைட் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் கைஸ் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போகிற வரைக்கும் இந்த வண்டியில் ஒரு பிரச்சனை கிடையாது. யூ ஃபீல் சேம் ஆஸ் ரைடிங் அ ஹைப்ரிட் சைக்கிள் விதவுட் எனி ஃப்ரண்ட் ஃபோர்க் சஸ்பென்ஷன். ஸோ அந்த ஷாக் இருக்கும், அவ்வளோதான். பட் ரொம்ப பயங்கரமான ஷாக்கு, அப்படியே ரோட் ஷாக் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா கிடையாது. இட் இஸ் நாட் லைக் தேட். டீசன்ட் சைக்கிள் கைஸ், வெரி வெரி குட். நான் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் காரில் போட்டுட்டு. சேம் ஐ கேன் ஃபோல்ட் அண்ட் டேக் இட் இன் அ ட்ரெயின் ஆல்சோ. ஐ கேன் டேக் இட் இன் அ பஸ். ஸோ வெரி வெரி versatile கைஸ். சூப்பர் சைக்கிள். உங்களுக்கு வந்து இது மெயின் சைக்கிளாக வாங்கலாமா அப்படின்னா நான் டெஃபினட்டாக நோ தான் சொல்லுவேன். ஏன்னா அபவ் 30 கிலோமீட்டர்ஸ் யூ வில் ஃபீல் த ஸ்ட்ரெயின். 50 வரைக்கும் போகலாம், 100 கூட போகலாம். தட் இஸ் அவுட் ஆஃப் வில் பவர். பட் நியாயமாக பார்த்தீங்கன்னா திஸ் சைக்கிள் இஸ் குட் இனஃப் ஃபார் 30 to 50 கிலோமீட்டர்ஸ் கைஸ். நல்லா கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணுறதுக்கு. இஃப் யூ ஹேவ் பிகர் ட்ரீம்ஸ் டு டூ அ பிஆர்எம், டூ செஞ்சுரி ரைட்ஸ், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா யூ கோ ஃபார் அ சைக்கிள் தட் இஸ் நார்மல். ஓகே, தட் கேன் டேக் யூ லாங். இது அந்த மாதிரி ஒரு சைக்கிள் கிடையாது. ஓகே, மிச்சப்படி இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கம்யூட்டர். டெய்லி ஆஃபீஸ் எடுத்துன்னு போகிறதுக்கு வரத்துக்கு, ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஹாலிடேஸ்க்கு எடுத்துன்னு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இது செம்ம வண்டி கைஸ். ஸோ யூ கேன் கோ ஃபார் இட். நல்ல சேல் வரும்போது பாருங்கள், வாங்குங்க.
இல்லை இஃப் யூ ஹேவ் அ ஹேபிட் ஆஃப் ட்ராவலிங் ஆர் ட்ராவல் பண்ணணுன்னு ஒரு ட்ரீம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் அவே கோ ஃபார் இட் கைஸ். இட் வில் பே யூ பேக். அந்த அனுபவங்கள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு அனுபவங்களாக மாறும். அண்ட் யூ வில் தாரோலி என்ஜாய் இட் மக்களே. வாங்க இப்போ நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 13 கிலோமீட்டர்ஸ் பெடல் பண்ணிட்டு நம்ம காருக்கு போயிடலாம். லெட்ஸ் கோ கைஸ். மக்களே, இதுதான் முட்டுக்காட்டுக்கு வந்திருக்கிற புதிய ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட். அங்கே நிற்குது பாருங்கள் ப்ரௌன் கலரில், அதுதான். இங்கே கீழே வந்து நல்ல ஒரு கேதரிங் ஸ்பேஸு, 150 பீப்புள் கேதர் பண்ணலாம். ஸ்மால் வெட்டிங்ஸ்லாம் இங்கே நடத்தலாமா. எவ்ரி சாட்டர்டே ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க கைஸ். டிஜே ப்ரோக்ராம், ஒரு ஷார்ட் க்ரூஸு, மேஜிக் ஷோ அதெல்லாம் போடுறாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு 999 ருபீஸ், 1000 ருபீஸ். அதுக்கு விருப்பப்பட்டவங்க போகலாம். Now let's go. 25.5 முடிச்சாச்சு. த ஃபேமஸ் ஷேகர் டிஃபன் சென்டர் கிராஸ் பண்ணுறோம். என்ன கூட்டம் பாருங்கப்பா, செம கூட்டம். நம்ம ரைட் முடிச்சுட்டு சாப்பிட்லாம். ஃபியூ மோர் கிலோமீட்டர்ஸ் கைஸ். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் ரைட் முடிஞ்சிடும். சூப்பர் மக்களே. யூ டர்ன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கார் ரைட் கம்ப்ளீட்டட் கைஸ். சூப்பர் ரைட் டுடே. செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுறான் அவன். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் டுடே. அவ்வளோதான். Right, done guys. Over. All right people, so that was the ride and review for you. வெளியில் பயங்கர வெயில், அதனால் காருக்குள்ளே ஏசி போட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ரிவ்யூ கைஸ். இது வந்து ஒரு 30 to 50 கிலோமீட்டர்ஸ்க்கு வெரி வெரி குட் சைக்கிள். நீங்கள் ஏன் ஊருக்கு போகிறீங்கன்னா உங்கள் காருக்குள்ளே தூக்கி போட்டு நீங்கள் போயிட்டு அங்கே உள்ளுக்கு எவ்வளோ வேணாலும் யூ கேன் ரைட், கோ அரவுண்ட், கம்யூட், டூ யோர் திங். சூப்பராக இருக்கும். அடுத்து நான் ட்ரை பண்ண போகிறது ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகிறது. போத் சபர்பன் ட்ரெயின் அண்ட் இன்டர்சிட்டி ட்ரெயின் எடுத்துகிட்டு போக முடியுமா, எவ்வளோ வயபிள்னு பார்த்துட்டு நம்ம ட்ரெயினில் போய் இறங்கிட்டு அங்கே ஊருக்குள்ளே ஃபுல்லாக நம்ம சைக்கிளில் சுற்றிடலாம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டும் திங்கிங் அபவுட் இட். ஓகே, ஸோ கார், ஆட்டோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஃபோல்டிங் சைக்கிள் இஸ் அலவுட் இன் த மெட்ரோ ஆல்சோ. பெரிய சைக்கிள் நாட் அலவுட். எம்ஆர்டிஎஸில் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு வந்து தங்கு தடையே கிடையாது. ஓகே, ஸோ இந்த சைக்கிள் வந்து வெரி குட் கைஸ். உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் சைக்கிள் வேணும், ஒரு அடிஷன் ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூ கேன் கோ ஃபார் திஸ் சைக்கிள். வெரி வர்தி. இப்போ வந்து இந்த சென்னை சைக்கிள்ஸ் 25x10 கண்டினியூஸ் 10 days பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டே 6, 6 நாள் இந்த சைக்கிளில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலி என்ஜாயிங் இட் கைஸ். ஸோ see you in the next vlog. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பான சாம் லிஷி. நன்றி, பாய்.